கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எப்படா இன்னைக்கு நாள் முடியும்னு காத்துக்கிட்டு இருக்க பல பேர பார்த்திருப்பீங்க. ஆனா, என்னைக்காவது எப்படா நாளைக்கு காலைல வரும், திரும்ப நாளைக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருக்க ஒரு நபரையாவது பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் காலையிலயும் அப்பாடா விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையோட பர்ப்பஸ புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர பார்த்திருக்கீங்களா? ஒரு நபர அப்படி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜப்பான்ல ஒரு பகுதி இருக்கு ஒகினவான்னு. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பல மனிதர்கள் இப்படித்தான் இருக்காங்களாம். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்திலேயே அதிகமான நபர்கள் 100 வயதை தாண்டி வாழக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா, அதுவும் ஒகினவா தான். எப்படி அங்க வாழக்கூடிய மனிதர்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? அதே நேரத்துல அந்த பகுதியை சார்ந்த மனிதர்கள் மட்டும் எப்படி 100 வயசை தாண்டி அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இத சொல்லி தந்திருக்கிற ஒரு புத்தகம் தான் இக்கிகாய் அண்ட் கைசன் அப்படின்ற ஒரு புத்தகம். இக்கிகாய் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. கைசன் அப்படின்னா பர்ப்பஸை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது. அந்த பர்ப்பஸ்க்காக ஒவ்வொரு நாளும் உன்னை நீ மெருகேற்றிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமானு சொல்கிறது. இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்துலேருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த ஜப்பான் நாகரிகத்தில் இருக்கக்கூடிய பல ப்ராக்டிஸை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துருவோம். இக்கிகாய் அப்படின்றது வாழ்க்கையோட பர்ப்பஸை நமக்கு சொல்லித்தருது. ஆனால் வாழ்க்கையில் என்றைக்குமே நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யுது. ஒருவேளை வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை நம்ம பார்க்க நேரிட்டா நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை யார் பார்த்துப்பா? நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம கூட டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துக்கிற அளவுக்கான சொத்து நம்மள்ட்ட இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சிறந்த பதில் இருக்குது. அதுதான் நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ். அதுலேருந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரப்போகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அது கொடுக்கும். வாழ்க்கையில் பேஷனை நோக்கி போகிறது எப்படி, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு திட்டம் திட்டணும்னா அதுக்கு முன்னாடி வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மை ஒரு வாட்டி நம்மளை பார்த்து சிரிச்சிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்றதுக்கு முதல்ல ஆயத்தமாகணும். அந்த மாதிரி சூழலில் தான் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கை கொடுக்கும். சில கோடிகள் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அதுக்காக நம்ம பெரிய தொகையை கட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. வெறும் 699 ரூபாயிலிருந்து மாதம் நீங்கள் கட்டுறது மூலியமாக சில கோடி வரைக்கும் உங்களால் கவரேஜ் எடுத்துக்க முடியும். நீங்கள் சிறு வயதிலேயே உங்களுக்கான ஒரு லைஃப் இன்சூரன்ஸை எடுத்தீங்கன்னா. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 15% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க. வாழ்க்கையோட பர்ப்பஸை தேடுற அதே நேரத்தில் வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி சிந்திச்சு பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒகினவா அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் நிறைய மனிதர்கள் 100 வயசை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 100 வயசுக்கு மேலே வாழக்கூடிய நபர்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே வாழலை. அவங்கள எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஜீனில் எந்த ஒரு மாயாஜாலமும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு மிராக்கிளான ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்க, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட நம்மளை விட தனித்துவமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா அவங்கள்ட்ட இக்கிகாய் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது. இந்த இக்கிகாய்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, பிடிச்ச வேலையை செய்கிறது. இந்த இக்கிகாயை நம்ம அழகாக பிரேக் பண்ணிட முடியும். பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த இக்கிகாயை 4 விதமாக பிரிக்கலாம். அதாவது 4 விஷயங்கள் இருந்தால் ஒரு இக்கிகாய் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நமக்கு பிடிச்ச ஒரு வேலை. நம்மளோட வேலை நமக்கு பிடிச்சிருக்கணும், செய்கிறதுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்கணும். நமக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அந்த வேலையை செய்கிறப்போ நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்ச வேலை. ரெண்டாவது, அந்த வேலையை நீங்கள் நல்லா செய்யணும். அடுத்தவங்க உங்கள் வேலைக்காக பாராட்டுறாங்களா, நீ ரொம்ப சூப்பராக செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்ம இந்த வேலையை சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னு தோணுதா, ஆர் அட்லீஸ்ட் இந்த வேலையை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அது உங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு வேலை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை இந்த உலகத்துக்கு தேவைப்படுதா அப்படின்றது தான் 3வது விஷயம். எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு, அதுக்காகலாம் அதை நான் செய்ய முடியாது. இந்த உலகத்துக்கு அது தேவையா? அந்த வேலை தேவைப்படக்கூடிய மனிதர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? 4வது, அந்த வேலையை செஞ்சால் எனக்கு பணம் கிடைக்குமா? எந்த வேலையை வேணால் நம்ம செய்யலாம், ஆனால் அதுலேருந்து பணமே கிடைக்கலன்னா அந்த வேலை நமக்கு சந்தோஷத்தை தராது. எனக்கு பிடிச்ச வேலை அப்படின்றது மட்டும் என்றைக்குமே பத்தாதுன்றதை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டாகணும். நமக்கு 4 விதமான அம்சம் கொண்ட ஒரு வேலைன்றது தேவை. எனக்கு பிடிச்சிருக்கணும்,
அந்த வேலையை நான் நல்லா செய்யணும், இந்த உலகத்துக்கு தேவைப்படணும், அதே நேரத்தில் எனக்கு பணத்தை பெற்று தரணும். இந்த 4த்துல ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அந்த வேலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிடிச்ச வேலையை செய்யணும்னு. ஆனால் இங்கே மேட்டர் என்னென்னா, எது பிடிச்ச வேலை? எனக்கு எது செய்ய பிடிச்சிருக்கோ அது மட்டும் எனக்கு பிடிச்ச வேலை கிடையாது. எனக்கு வரைகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காகலாம் வரைகிறத செஞ்சால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஏன்னா அதை முதல்ல எனக்கு நல்லா செய்ய தெரியணும். இங்கே பல பேர் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கிரிக்கெட் பார்க்க பிடிச்சிருக்குன்றதுக்காக கிரிக்கெட் எனக்கு பிடிச்ச வேலை கிடையாது. அதை ஒழுங்காக விளையாட தெரியணும் முதல்ல. 2வது, அது இந்த உலகத்துக்கு தேவைப்படணும். நான் விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு நபர்கள் இருந்தாகணும். நான் விளையாடுற விளையாட்டை பார்த்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் தயாராக இருக்கணும். கடைசியாக நான் என்ன செஞ்சாலும் அதுலேருந்து பணம் வரணும். எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிடலாம். ஒரு வாரத்துக்கு செய்ய முடியும், கையில் காசு இருக்கிற வரைக்கும் செய்ய முடியும். ஆனால் காசு இல்லாமல் பசியோடு இருக்கும்போது தான் தெரியும் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது உண்மையாக எனக்கு பிடிக்கல. பணம் தரக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு தோணும். ஏன்னா பணன்றது அவ்வளோ முக்கியம். அப்போ இந்த 4 விஷயமும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட உங்களோட பேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறது எப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே கஷ்டமான விஷயம் என்னென்னா, இது 4ம் சேர்ந்த ஒரு வேலைன்றது ஒரு நபருக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். இது 4ம் இருக்கக்கூடிய ஒரு வேலையவாது நம்மளால் செய்ய முடியும். பணத்துக்காக ஒரு வேலையை செய்யுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு வேலையை செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு சேவையை செய்யுங்க, அடிக்கடி போய் சர்வீஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா செய்யக்கூடிய வேலையும் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் பணத்துக்காக எந்த வேலை செய்கிறீங்களோ இல்லை பிடிச்சி எந்த வேலை செய்கிறீங்களோ அது 2த்துலேயும் உங்களோட ஸ்கில்லை தொடர்ந்து டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு நல்லா செய்யக்கூடிய வேலையாகவே மாறிடும். இப்படி ஒரு வேலையை செஞ்சால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப அழகான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். இந்த இக்கிகாயை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இக்கிகாய் அப்படின்றது கரியர் மட்டும் கிடையாது. உங்களோட கரியர் தான் இக்கிகாயாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கரியர் வேறு, பேஷன் அப்படின்றது வேறு. என்னோட கரியர் அப்படின்றது கண்டிப்பாக இப்படி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறது கிடையாது. என்னோட கரியர், நான் கரியராக மதிக்கிறது நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் உங்கள் கூட இப்படி பேசுகிறது எனக்கு இக்கிகாயையும் கொடுக்குது, இந்த 4 விஷயத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் என்னோடய கரியர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கிடையவே கிடையாது. ஸோ கரியரையும் இக்கிகாயையும் போட்டு குழப்பிக்காதீங்க. 2வது, இக்கிகாயை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ பெரிய மலையில் போய் தேடிட்டு இருக்காதீங்க. சின்னதாக ஆரம்பித்தாலே போதும். மேபி ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கு உதவி பண்ணுறது உங்களோட இக்கிகாயாக இருக்கலாம். இந்த இக்கிகாய்ன்றது பெரிய சாதனையாக இருக்கணும், பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது கிடையாது. இந்த இக்கிகாய் அப்படின்றது ஒரே ஒரு நபருக்காக செய்யப்படுது, அது உங்களுக்காக மட்டும்தான். நான் இப்போ இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்காக மட்டும்தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால மட்டும்தான். இது எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்கலன்றதுலாம் அதுக்கு அப்புறம் தான். அடுத்து, இதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. இந்த இக்கிகாய்க்காக நீங்கள் எந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதை நான் பர்ஃபெக்டாக செய்யணும், அதில் நான் ரொம்ப சிறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதில் உங்களை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அடுத்து கைசன் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஆனால் அதில் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மிகவும் நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. வளர்கிறதுக்கான வாய்ப்பே எங்கே இருக்குன்னா, எங்கே இம்பர்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே தான். இந்த உலகத்தில் இம்பர்ஃபெக்ஷனே இல்லாத நபர் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. அதனால உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் நிறைய இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நேர்த்தியாக இல்லைன்னா அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், இதை நல்லா செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அது தேவையானதாக இருக்கணும். அவ்வளவுதான், பணம் தானாக வந்துடும். அதை விட்டுட்டு நான் பர்ஃபெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செஞ்சால் மட்டும்தான் இதை செய்ய ஆரம்பிப்பேன்னு நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட வேலையே உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்க மாட்டீங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் செய்யுங்க. இப்போ உங்களோட டைரி எடுங்க. உங்களுக்கு எந்த வேலையை செய்ய பிடிச்சிருக்கு? கடந்த ஒரு வாரத்தில் எதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது, நேரம் போனதே தெரில, ஒரு முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துச்சு, இல்லைன்னா எதை பார்க்கும்போது ஒரு கோபம் வந்துச்சு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு, அந்த எதை பார்க்கும்போது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கிற மாதிரி, ஒரு அநீதி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, இதுக்கு எதிராக நான் போராடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது கூட இக்கிகாயாக இருக்கலாம். ரோட்டில் பார்க்குறீங்க, நிறைய பேர் பசியோடு இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கோவத்தை கொடுத்ததுன்னா அவங்களுக்கு உணவளிக்கிறது தான் உங்களோட இக்கிகாயாக இருக்கலாம். உங்களை கடைசியாக எந்த ஒரு செயலுக்காக இன்னொருத்தவர் பாராட்டினார், அது உங்களோட இக்கிகாயாக இருக்கலாம். அதை உங்கள் டைரியில் எழுதுங்க. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக, எந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்குது,
அதையும் எழுதுங்க. இந்த 4 கேள்விக்கும் டைரியில் பதில் எழுதுங்க. ஒரே பதில் எல்லா கேள்விக்கும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். வேறு பதில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது 4த்தையும் அடுத்த 2 வாரத்துக்கு செய்யுங்க, 2 மாதத்துக்கு செய்யுங்க. தொடர்ந்து அடுத்த 2 மாதத்துக்கு என்ன இக்கிகாய் நமக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி செஞ்சாலே போகிறோம். வாழ்நாள் முழுக்க ஒரே இக்கிகாய் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு வார இறுதியும் உட்காருங்க. அந்த வார இறுதி இந்த 4 கேள்விக்கான பதில் எழுதுங்க. அந்த 4 பதில் எடுத்துகிட்டு அடுத்த 4 மாதம் அதை தொடர்ந்து செய்யுங்க. இக்கிகாய்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து கைசன்னா என்ன? கைசன்னா என்னன்னு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 பேர் முடிவு பண்ணுறாங்க, நாளையிலேருந்து நான் ரன்னிங் போக போகிறேன், உடம்பை ஃபிட்டாக்க போகிறேன்னு. முதல் நபர் என்ன பண்ணுறாரு, முதல் நாளே 10 கிலோமீட்டர் ஓடுறாரு. தினமும் 10 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வாரம் ஓடிட்டு என்னால் ஓடவே முடியல, இது ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஓடுறதையே விட்டுடுறாரு. 2வது நபர் முதல் நாள் ஓடும்போது இது ரொம்ப வலிக்குமே அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால வெறும் 100 மீட்டர் மட்டும்தான் ஓடுறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் 100 மீட்டராக அவர் ஓடக்கூடிய தூரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறார். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 பேரில் யார் ஃபிட்டாக இருப்பா? 2வது நபர் மட்டும்தான். இதை விட உங்களுக்கு பழக்கமான நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை என்னால் சொல்லிடவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே நல்லா ஒரு விஷயம் தெரியும். முதல் நாளே 10 கிலோமீட்டர் ஓட போகிறேன் அப்படின்னு வேகமாக ஓடிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்குது, என்னால் ஓட முடியாதுன்னு சும்மா இருக்கிறத விட ஒரு 100 மீட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஃபிட் ஆகிடலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், சொல்லவே வேணாம். இது ஓடுறதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே பொருந்தும். இதை தான் 1% இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஜாப்பனீஸில் கைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் எவ்வளவு பெரிய சேதத்தை அடைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்த சில வருடங்களில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஜப்பான் மாறினது. அப்படி மாறினதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப 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 முக்கியமான காரணம் இதுதான். தொடர் சிறிய முன்னேற்றம். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்த உடனே பெருசாக பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. என்ன இன்றைக்கி பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். ஆனால் நாளைக்கு இதை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவோம், நாளான்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம சக்திக்கு உட்பட்ட வளர்ச்சியை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்து மேலே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனாக நம்ம மாறுறதை தடுக்கவே முடியாது. இதை தான் கைசன் அப்படின்றது சொல்லுது. இக்கிகாயை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இருக்க முடியுமா? அப்படியே இருந்தால் அது ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பேச பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக சும்மா ஒரு கேமராவை எடுத்து முதல் நாள் பேசும்போது அதை கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது, அதை என்னால் சிறப்பாகவும் செய்ய முடியல, அதிலிருந்து பணமும் வந்திருக்காது. ஆனால் இங்கே எது ரொம்ப முக்கியம்? ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எடுத்த உடனே ரிசல்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துடவே கூடாது. ரிசல்ட் வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தால் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை இக்கிகாயாக மாறும். எந்த ஒரு வேலையை வேணாலும் இப்படி கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது இக்கிகாயாக கட்டாயம் மாறும். இங்கே தான் ஒரு புதிய விதியை நம்ம கற்றுக்க போகிறோம். அதோட பேர் என்னென்னா 2 நிமிட விதி, 2 மினிட்ஸ் ரூல். 2 மினிட்ஸ் ரூல்னால் என்ன? எனக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா, என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் மாற்றிக்க போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா, நான் புத்தகம் படிக்க போகிறேன் அப்படின்னு தோணிடுச்சுன்னா, இல்லை எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஃபிட்டாக போகிறேன்னு தோணிடுச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதே நாள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த வேலையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யவே கூடாது. 2 நிமிஷம் மட்டும்தான் செய்யணும். 2 நிமிஷத்தில் எத்தனை பக்கம் படிக்க முடியும்? ஒரு பக்கம் தான் என்னால் படிக்க முடியும்னா அதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடாது. உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி அதோட புத்தகத்தை எடுத்து ஓரமாக வைக்கணும். எதனால் இப்படி செய்கிறோம்? நம்மளோட மூளையே இப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். திடீர்னு இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை செய்யாமல் புதுசாக செஞ்சோன்னா அந்த மாற்றத்தை பார்க்குற மூளை நமக்கு வலியை மட்டும்தான் கொடுக்கும். இது ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லும். அப்போ அது கஷ்டம்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நீண்ட நாளுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. நீண்ட நாள் ஒரு விஷயத்தை செய்யலைன்னா அதை என்னால் நல்லா செய்ய முடியாது, அதிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது, அது அடுத்தவங்களுக்கு பயனும் படாது. அப்புறம் எங்கேருந்து அது இக்கிகாயாக மாறும்? அப்போ எடுத்த உடனே அதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. எல்லா வேலையையும் ஈஸியாக செய்யணும். ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? எவ்வளவு செஞ்சால் ஈஸியாக இருக்கோ அவ்வளவு செஞ்சால் போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டாகணும். நாளிலேருந்து நான் ஓட போகிறேன் அப்படின்றதுக்காக கடினமாக ஒன்றுன்ற அவசியம் கிடையாது. என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டு வெறும் 100 மீட்டர் மட்டும்தான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த நாள் எப்படா வரும், இன்னொரு 50 மீட்டர் ஓடலாம் அப்படின்னு நம்ம மனசு ஏங்கணுமே தவிர எப்படா ஓடி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. அந்த சூழலுக்குள்ளே நம்மளோட மனதை நம்ம கொண்டு போயிடவே கூடாது. இந்த 2 மினிட்ஸ் ரூல் அப்படின்றது அதனால தான் ரொம்ப முக்கியம். எந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதை முதல் சில நாட்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே செய்யாதீங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பர்சண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷத்தை 3 நிமிஷமாக மாற்றுங்க. அப்புறம் 5 நிமிஷமாக மாற்றுங்க. அப்புறம் 10 நிமிஷமாக மாற்றுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் நிலைத்து இருக்க முடியும். ஒரு செயலை எவ்வளவு தீவிரமாக செய்கிறோன்றது என்றைக்குமே முக்கியம் கிடையாது. எவ்வளவு நீண்ட காலத்துக்கு செய்கிறோன்றது மட்டும்தான் முக்கியம். அப்படி நீங்கள் செய்யணுன்னா இந்த கைசன்றது ரொம்ப முக்கியம். 2 மினிட்ஸ் ரூல்ன்றது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சால் மட்டும்தான் இக்கிகாய்ன்றது கிடைக்கும். இந்த புத்தகத்தோட தலைப்பு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இக்கிகாய் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது என்னடா இக்கிகாய் அண்ட் கைசன்? ஏன்னா இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணையப்பட்ட விஷயம். கைசன் இல்லாமல் இக்கிகாய் நிலைத்து இருக்காது. கைசன் இல்லாமல் இக்கிகாய் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா? அந்த வேலையை செய்யும் போது அதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஒரு மதியம் 3 மணிக்கு உட்காந்துருப்பீங்க. ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. வெளியே இருட்டுனது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு வேலையை முடிச்சுட்டு வெளியே பார்த்தா மணி 8 மணி அப்படின்றது தெரிஞ்சே வந்திருக்கும். ஒரு 5 மணி நேரமாக இந்த வேலையை செஞ்சோம், நேரம் போனதே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். இப்படி ஒரு வேலை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை எவ்வளவு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளோ அப்படின்றது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. இந்த ஃப்ளோ அப்படின்றது ஒரு சயின்ஸ். இந்த ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போனால் நேரம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம மூளையில் என்ன மாற்றம் நடக்குது. ஏதோ ஒரு வேலையை நான் இப்போ செய்ய போகிறேன். அந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் என் மூளையில் 2 விஷயம் நடக்கும். முதல்ல மூளை அலர்ட்டாக ஆரம்பிக்கும். அலர்ட்டானா நோரபினெஃப்ரின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்போ என்டார்ஃபின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனும் மூளையில் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த 2 ஹார்மோனும் எப்போ மூளையில் ஒரே நேரத்தில் சுரக்குதோ அப்போது நேரம் போகிறது நமக்கு தெரியாது. இப்போ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, மற்ற எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு மூளை நமக்கு சொல்லும். அந்த நேரத்தில் ஒரு வேலை செய்யும் போது தான் இப்படி நேரம் போகிறதே தெரியாமல் நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்க. அந்த வேலை சாதாரண நேரத்தில் செய்யப்படுற வேலையை விட 500% ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் ஸ்டடி சொல்லுது. அந்த வேலையை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இக்கிகாய் அப்படின்றது கிடைக்கும், சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே எல்லா வேலையும் என்ன கூட்டிகிட்டு போகிறது இல்லையே. ஏதாவது ஒரு சில வேலை செய்யும் போது எனக்கே தெரியாமல் இந்த ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போயிடுறேன். ஆனால் எப்போவும் இதுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலை இப்படிப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணுதுன்னா நம்ம ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு கட்டாயம் போவோம். என்ன ரெக்குவயர்மெண்ட்? முதல்ல கோல்டிலாக்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அது ரொம்ப சுலபமாக இருந்தால் போர் அடிச்சிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப கடினமாக இருந்தால் அதை செய்யும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அது செய்யணுன்னே நமக்கு தோணாது. ஆனால் ஒரு வேலை நம்மளால் செய்ய முடிஞ்ச கேப்பபிலிட்டியை விட கொஞ்சம் கடினமானதாக இருந்தால் அங்கே மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அது ஒரு சேலஞ்சாக நமக்கு தோணும். அப்போது ஒரு வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப சுலபமான வேலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. உங்களோட கேப்பபிலிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் என் வேலையை நானாக தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேலை வேணால் உங்களுக்கு வந்துட்டு போகுது. அதில் எவ்வளவு பர்சன்டேஜை இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வச்சே உங்களோட கேப்பபிலிட்டியை விட கொஞ்சம் அதிகமான வேலையை உங்களால் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். இங்கே மேட்ரு என்னென்னா, என்னால் செய்ய முடிஞ்சதை விட ஒரு 4% அதிகமான வேலை எனக்கு கிடைக்கும் போது இந்த ஃப்ளோ ஸ்டேட் நமக்கு கிடைக்குதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இந்த கோல்டிலாக்ஸ் ரூல் மட்டும் கிடையாது, இன்னொன்று ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன கோல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எதை நான் சாதிக்கணும், இந்த வேலையில் எதை செஞ்சு முடிக்கணும், எதை செஞ்சு முடித்தா நான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ற கோல் கிளியராக இருக்கணும். ரெண்டாவது, அந்த வேலையை செய்ய செய்ய உடனடியாக எனக்கு ஃபீட்பேக் கிடைக்கணும். இதை நீ சரியாக செஞ்சுருக்க, இதை நீ சரியாக செய்யலை, இதை இப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற ஃபீட்பேக் எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்யும் போது உண்மையாக டிஸ்ட்ராக்ஷன்றது இருக்கக்கூடாது. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேலை செய்கிறது தான் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் பக்கத்தில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபோனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களால் ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாருன்னா ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் முதல்ல ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை. அப்போ இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடையணும்னா எல்லா வேலைக்கும் அடைய முடியும். அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இல்லைனா ஃபோனில் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டுருங்க. மெசேஜ் வராத மாதிரி சைலண்டில் போட்டுருங்க. ரெண்டாவது, சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணுங்கள். பெரிய கோலை செட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சுலபமான கோல்ஸை செட் பண்ணக்கூடாது. உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு கோலை விட கொஞ்சம் பெரிய கோலை செட் பண்ணுங்கள்.
அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை யாராவது ஒரு நபருக்கு உடனடியாக காட்டி ஃபீட்பேக் வாங்க முடியும்னா ரொம்ப நல்லது. அப்படி முடியாது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாட் ஜிபிடியை இல்லை ஏதாவது ஒரு ஏஐ சாஃப்ட்வேரை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே அட்லீஸ்ட் உங்களோட டைமரில் ஒரு 30 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மினிமம் பிளாக் பண்ணிவிடுங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு வேறு என்ன நடந்தாலும் வேறு வேலைக்கு நான் போக மாட்டேன், இதை தான் செய்வேன், எந்திரிச்சு டாய்லெட் கூட நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க. கடைசியாக உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன ப்ரெஷராக கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வேலையை நான் முடிக்கலைன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு சின்ன மைல்டு ப்ரெஷரை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த 5 விஷயம் இருந்ததுன்னா எந்த வேலையை செய்யும் போதும் அதில் நீங்கள் சுலபமாக இந்த ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போவீங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் நான் 10 வேலை செய்ய போகிறேன், 5 வேலை செய்ய போகிறேன், ஒரு வேலையை பாதி செய்வேன், அடுத்த வேலைக்கு ஜம்ப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் வாழ்க்கையில் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகவே முடியாது. நான் மல்டி டாஸ்க் பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங் தான் என்னோட சிறந்த ஒரு பண்பு அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாருன்னா அவரால் கவனமாக ஒரு வேலையை செய்யவே முடியாதுன்றது தான் உண்மை. ரெண்டாவது பர்ஃபெக்ஷனிசம். நான் ஒரு வேலையை செய்கிறேன், அதை பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றத நீங்கள் ஒரு கோலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் ஃப்ளோ கிடைக்காது. ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு வேலைன்றது கிடையவே கிடையாது. நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு பர்ஃபெக்ட்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், அதில் உங்களால் 1000 குறை சொல்ல முடியும். நான் பண்ண வேலையவே பர்ஃபெக்ட்னு இன்றைக்கி நினைக்கலாம், திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கண்ணில் மாட்டோம். அப்படி நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் ஒரு வேலையை கூட செஞ்சு முடிக்க முடியாது. மூணாவது டிஜிட்டல் இன்ட்யூஷன். ஏதாவது ஒரு டிஜிட்டல் டிவைஸை அடிக்கடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்றது கட்டாயம் வரவே வராது. ஜஸ்ட் உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சு அதில் அப்பப்போ ஒரு மெசேஜ் வர நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களுக்கு கேட்டாலே உங்களோட ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு 90% குறையுதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இந்த 3 விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் சொன்ன 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்றது கிடைக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் எந்த வேலையை செஞ்சாலுமே அது இக்கிகாய் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஒகினாவாவில் அதிகமான நபர் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறதுக்கு காரணம் இக்கிகாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இக்கிகாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு வாழ்க்கையில் இக்கிகாய் வேணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்கள கொண்டுடாதா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்கள 100 வயசு வரைக்கும் வாழ விடாமல் பண்ணிடாதா? அப்போது இக்கிகாய் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ போகிறது கிடையாது. இக்கிகாய் தானாக உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும். இங்கே இக்கிகாய் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இக்கிகாயை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த இக்கிகாய் அப்படின்றது 3 படிநிலையில் அமைஞ்சிருக்கும். முதல் படி என்னென்னா அக்செப்டன்ஸ். என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறது. ஒரு சுனாமி வருது, என்னோடய வீடே அடிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா என்னால் போய் ஒரு அட்டையை வச்சு சுனாமி அலையை நிறுத்திட முடியாது. அப்போது அந்த சுனாமி அலையை, இந்த இயற்கை சீற்றத்தை நான் ஏற்றுக்கிட்டாகணும். இது இயற்கை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டாகணும். அப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு பண்புன்றது தான் இக்கிகாயோட முதல் நிலையே. ரெண்டாவது நிலை ஏற்றுக்கிறத தாண்டி என்ன நான் மாற்றிக்கிறது. சில நேரங்களில் என்னால் வெளிப்புற சூழலை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றிக்க முடியும். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மீது 2 அணுகுண்டு தாக்குதல் நடந்துச்சு. அந்த அணுகுண்டு தாக்குதலை தடுக்கிறதுக்கான சக்தி அப்போ அவங்க கையில் இல்லை தடுக்கணுன்றதுக்கான ஒரு சிந்தனை வராமல் போயிடுச்சு. இப்போ குண்டு விழுந்ததுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் குண்டு விழுந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட நாடை எப்படி மாற்றிக்க முடியும், அவங்களோட தத்துவங்களை எப்படி மாற்றிக்க முடியும், அவங்களோட பிஸ்னஸை எப்படி வேறு ஒரு பார்வையில் அணுக முடியும் அப்படின்றது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் அடாப்டேஷன். அக்செப்டன்ஸ் அப்படின்றது முதல் நிலைனா, ரெண்டாவது இந்த அடாப்டேஷன். மாற்ற முடியாத வெளிப்புற சூழல்களை அப்படியே ஏற்றுக்கிறது எவ்வளோ முக்கியமோ மாற்ற முடிகிற இடத்துல நம்மளை மாற்றிக்கிறது அவ்வளோ முக்கியம். மூணாவது தான் இந்த இக்கிகாய். இக்கிகாய்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த 2ஆம் உலகப் போர்லேருந்து ஜப்பான் மீண்டு வந்ததை கவனித்து பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை அவங்க சொல்லித்தராங்க. அதாவது அடாப்டேஷன். நம்மளை நம்ம மாற்றிக்கிறது. சூழலை மாற்ற முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குன்னா, உடைஞ்சி போகாத சக்தியை கொடுக்காது, உடைஞ்சி போகிறதன் மூலமாகவே வளரக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். இந்த உடைஞ்சி போகிற தன்மையை பற்றி பேசணுன்னா 3 விதமாக நம்மளால் பிரிக்க முடியும். முதல்ல உடையும் தன்மை, ஒரு ஃப்ரஜைல், ஒரு கிளாஸ் மாதிரி கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். இரண்டாவது உடையா தன்மை, இல்லைனா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை. நம்ம பல இடங்களில் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது போராது. இந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மைனா என்ன? ஒரு ரப்பர் மாதிரி, அது வளைஞ்சு கொடுக்கும், உடையாது.
ஆனால் மூணாவதாக ஒன்று இருக்குது, அதை தான் ஜப்பான் நமக்கு சொல்லித்தருது. அது என்ன தெரியுமா? வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்ட்ட வேணும். அதுக்கு பேர் தான் உடைவதின் மூலமாக வளரக்கூடிய தன்மை. ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃப்ரெஜைல் கிடையாது, ஆன்டி ஃப்ரெஜைல். ஆன்டி ஃப்ரெஜைல்னா என்ன? நம்மளோட மசில் மாதிரி. நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னோடய மசில் உடஞ்சி தான் போகும். ஆனால் உடஞ்சி போகிறதோட காரணம் அந்த மசில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகத்தான். வாழ்க்கையில் உடைஞ்சு போகாத, வளைஞ்சு கொடுத்து போன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நீ உடைஞ்சு தான் போவ. ஆனால் ஒவ்வொரு தடவை உடைஞ்சு போகிறப்பையும் அந்த உடைஞ்சு போனதையே பயன்படுத்தி இன்னும் சிறப்பான மனிதனாக மாறணும். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் தோற்று போகிறது தப்பே கிடையாது. ஆனால் தோற்று போனதுக்கப்புறம் அந்த தோல்வி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுன்றதை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். கின்சுகி அப்படின்ற ஒரு கலை ஜப்பானில் இருக்குது. அந்த கின்சுகினா என்ன? வீட்டில் நம்ம ஏதோ ஒரு ஜாடி வச்சுருப்போம். அந்த ஜாடியை சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், உணவை போட்டு அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். எப்போவாவது ஒரு நாள் அந்த ஜாடி கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? எடுத்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஜப்பானில் அதை வச்சு ஒரு கலை செய்வாங்க. தங்கத்தை உருக்கி அதையே ஒரு க்ளூவாக பயன்படுத்தி அந்த ஜாடியை ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டினதுக்கப்புறம் அது வெறும் ஜாடி கிடையாது, ஒரு கலைப்பொருள், விலை உயர்ந்த ஒரு கலைப்பொருளாக மாறிடும். உடைஞ்சி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் உணவை வைக்கக்கூடிய ஜாடி. ஆனால் உடைஞ்சி போனதுக்கப்புறம் மியூசியமில் இல்லை கலைக்கூடத்தில் வைக்க வேண்டிய ஒரு கலைப்பொருளாக அது மாறுது. நம்மளும் வாழ்க்கையில் உடைஞ்சி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த கின்சுகி மாதிரி இன்னும் மெருகேற்றப்பட்ட ஒரு மனிதனாக மாறணும். உடைஞ்சி போகிறது, அந்த உடைஞ்சி போகிறதுலேருந்து கொஞ்சமாக மாறி வெளியே வருது. இப்படி மாறி வெளியே வரப்போ இக்கிகாயின்றது உங்கள் கையில் இருக்கும். ஆனால் மாறி வெளியே வரணும்னா கைசன் அப்படின்றது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கையில் இருக்கணும். சரி, ஒக்கினாவாவில் இருக்கிறவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இக்கிகாய் அப்படின்னு சொன்னோன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆஹா, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு தோணும். ஆனால் உண்மை அது மட்டுமாவா இருக்கும்? அது மட்டும் உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒக்கினாவாவில் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான ஒரு வேலைக்கு போகிறது கிடையாது. அதாவது அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு வேலைக்கு போகிறது கிடையாது. அவங்களோட பெரும்பான்மையான நேரங்களில் அவங்க ஒரு நடனம் ஆடக்கூடியதோ இல்லை வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் வச்சு அதில் பயிரிட்டு அந்த வேலையை செய்கிறதோ, அதிலிருந்தே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அவங்களே சாப்பிட்றதோ, இல்லை தற்சார்பு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதோ, இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வாழ்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களே அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க வீட்டு தோட்டத்திலே பயிரிடுறதுனால இன்னும் அதிகமான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்றது கிடைக்குது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஏதாவது ஒரு உணவு விளைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் என்ன உணவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுப்பேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறத அவங்க எனக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, மனிதனோட முக்கியமான ஒரு தேவை பூர்த்தி பண்ணப்படும். அதாவது பல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க, நிறைய உறவினர்கள் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. சாயங்கால நேரத்தில் அவங்களோட மிகப்பெரிய பொழுதுபோக்கே பக்கத்து வீட்டுக்காரங்க கூடயும் எதிர்த்த வீட்டுக்காரங்க கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான், பேசி சிரிக்கிறது தான். இதை செஞ்சால் 100 வயசு வரைக்கும் வாழ மாட்டோமா என்ன? இதை தாண்டி இன்னும் பல தத்துவங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அதில் முக்கியமான ஒரு தத்துவம் ஹரஹச்சிபு. இந்த ஹரஹச்சிபுனா என்ன? என் வயிற்றில் எப்போவும் 80% மேலே உணவு இருந்துடவே கூடாது. நான் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட போகிறேன் அப்படின்னா சாப்பிடும்போது 80% வயிறை தான் நான் சாப்பிட்ணும். மீதி 20% காற்றுக்காக விட்டுறணும். அதில் தண்ணி குடிக்கிறது கிடையாது. தண்ணி குடித்ததுக்கு போக 20% சும்மா இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இன்றைக்கி நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இரவு நீங்கள் ஒரு அரை வயிறு சாப்பிட்டுட்டு தூங்கி பாருங்கள், இல்லை ஒரு 3/4 வயிறு சாப்பிட்டுட்டு தூங்கி பாருங்கள். நாளைக்கு காலையில் உங்களுக்கு உங்களோட வயிறு எப்படிப்பட்ட பதிலை கொடுக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் முழுக்க எவ்வளவு சக்தியை உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்குதுன்றதை நீங்கள் கவனிக்க முடியும். வெறும் 80% மட்டும்தான் சாப்பிட்றாங்க இந்த ஒக்கினாவாவில் இருக்கிறவங்க. அதனால தான் 100 வயசு வரைக்கும் வாழவும் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னொரு தத்துவம் இருக்குது. அதுக்கு பேர் மோய். இந்த மோய்னா என்ன தெரியுமா? என்னோட 5 வயசில் எனக்கான மோயை நான் தேர்ந்தெடுக்கணும். எனக்கான சில மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த மனிதர்களை நான் சாகிற வரைக்கும் என் கூட நான் வச்சுக்கிட்டு இருக்கணும். 5 வயசில் நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களை சாகிற வரைக்கும் வச்சுக்கணுன்ற ஒரு தத்துவத்தில் அவங்க இருக்காங்க. 5 வயசில் ஒரு சில நபர்களை நான் தேர்ந்தெடுத்துருவேன். இவங்க என்னோட வாழ்நாள் நண்பர்கள் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிப்பேன். சாகிற வரைக்கும் உண்மையாகவே அவங்க கூட நான் டச்சில் இருப்பேன். இந்த ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு தேவையான மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சென்ஸை நமக்கு கொடுக்குது. இதுவே நம்மளோட வாழ்நாளை கிட்டத்தட்ட 15 வருஷம் அதிகரிக்குதுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது. 3ஆவதாக தான் இந்த இக்கிகாயின்றதே வருது. இந்த இக்கிகாய் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு எந்திரிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்ற ஒரு சென்ஸை நமக்கு கொடுக்கும்.
நமக்கு எப்போ நாளைக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கோ அன்னைக்கு இரவு சாகிறதுக்கான வாய்ப்புன்றது குறையுது. எப்போ எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அப்போவே என்னோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுன்றது குறைய ஆரம்பிக்குது, என்னோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் வலுவடைய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட உணவு முறையை எடுத்து பார்த்தா அதில் ஸ்வீட் பொட்டேட்டோ அதிகமாக இருக்குது, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவு அதிகமாக இருக்குது, ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபிஷ் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுறாங்க, அதிகமாக நடக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகமாக சிரிக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலைக்கு போகிறது கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை எப்போவுமே கம்மியாக வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் இருக்கும்போது 100 வயசு வரைக்கும் வாழாமலையா இருப்போம்? ஒக்கினாவா மட்டும் இல்லாமல் மொத்த ஜப்பானும் ஃபாலோ பண்ணக்கூடிய சில முக்கியமான தத்துவங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்நாளை அதிகரிக்கிறதா பல ஸ்டடி சொல்லுது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஷோக்குனின். ஷோக்குனின்னா என்ன? ஷோக்குனின் அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு சுஷின்றது அவங்க நாட்டில் சாப்பிடப்படக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை சமைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்போ தகுதி வரும்னா 10 வருஷம் நீங்கள் மீனை வெட்டியிருக்கணுமா. 10 வருஷம் மீனை வெட்டி பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு சுஷி செய்கிறதுக்கான ஒரு தகுதியே உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறது தான் ஷோக்குனின். இந்த ஷோக்குனின் நமக்கு 3 முக்கியமான விஷயத்தை சொல்லித்தரும். அந்த 3 விஷயம் டாக்குமி, மோனோசுக்கிரி, கத்தா. இந்த டாக்குமி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த வேலையை வேணால் செய்யுங்க, அந்த வேலையில் தலை சிறந்த நபராக வர்றது, ஒரு மாஸ்டராக வர்றது உங்களோட மாரல் டியூட்டி. அதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாஸ்டராக வராமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நீதி நல்லுனதாக உங்களை பார்ப்பாங்க. 2வது மோனோசுக்குரி. மோனோசுக்குரின்னா என்னது? என் வாழ்க்கையில் எந்த வேலையை வேணால் நான் செய்யலாம், ஆனால் என்னோடய முழு மனதை அதில் நான் கொடுத்தாகணும், என்னோடய ஆன்மாவை கொடுத்தாகணும். என் முழு மனது இல்லாமல் கடமைக்கேன்னு ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த வேலையை செய்யாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. கத்தா அப்படின்னா எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒழுக்கம் அப்படின்றது தேவை, அதில் முழு டிசிப்ளினை நம்ம கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தையும் வச்சு ஒரு வேலையை செய்யும் போது தான் இந்த ஷோக்குனின் அப்படின்றத உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வேலை செய்கிறத பற்றியே இவ்வளோ நேரம் பேசணும்ல, இந்த வேலையோட ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இருக்குது. எந்த வேலை வேணால் செய்யுங்க, எவ்வளவு கடினமாக வேணால் உழைங்க, அதில் ரொம்ப முக்கியமான கடின உழைப்பை விட முக்கியமான ஒரு பகுதி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் நெமாவாஷி. நெமாவாஷினா என்ன? நெமாவாஷினா எந்த வேலை வேணால் செய், ஆனால் அப்பப்போ எழுந்து நடந்து போய் மண்ணை தோண்டி அதிலிருந்து வேர் எடு அப்படின்னு சொல்கிறது. இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓய்வுன்றது ரொம்ப முக்கியம். எந்நேரமும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா வேலையே செய்யாத நபரை விட நீ மோசமான நபர் தான். உன்னால் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்க போகிறது கிடையாது. உன்னால் இந்த நாடு சந்தோஷமான நாடாவோ இல்லை முன்னேறக்கூடிய நாடாவோ மாற போகிறது கிடையாது. எந்நேரமும் நான் வேலை செய்வேன், என் வாழ்க்கை முழுக்க நான் வேலை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நாட்டுக்கு பயன்படக்கூடிய நபர் கிடையாது. யார் பயன்படுவானா, வேலையும் செய்யுங்க ஆனால் ஓய்வும் எடுங்க. அதாவது ஓய்வுனா என்ன? படுத்து தூங்குறது கிடையாது. படுத்து தூங்குறதோட பேர் அசதி, அது நம்ம எல்லாருமே செஞ்சுருவோம். ஓய்வுனா வேலையை ஓரமாக வச்சுட்டு போய் கிழங்கு தோன்றது தான். நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை செய்கிறது, பயனளிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட உள்ளுணர்வு சொல்லுதுன்றதுக்காக கொஞ்சம் காட்டுக்குள்ளே திரியிறது, போய் ஏதாவது சின்ன பசங்க கூட விளையாடுறது, பிடிச்ச விளையாட்டை விளையாடுறது, சினிமா பார்க்குறது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது. இதெல்லாம் செய்யாத ஒரு மனிதன் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அவன் நல்ல மனிதன் கிடையாது. அடுத்தது யோயின் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி இருக்குது. எவ்வளவு வேலை வேணால் பாரு, ஆனால் எந்த வேலை முடித்தாலும் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சும்மா உட்காந்து அந்த வேலையை பற்றி யோசி. இப்போ இந்த வீடியோவை நான் பண்ணிட்டேன், இந்த வீடியோவை எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன், அப்படியே மறந்துட்டு நான் வேறு ஒரு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா இந்த வேலையை பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. வேலையை முடித்த அடுத்த 15 நிமிஷம் உட்காந்து அந்த வேலையை பற்றி சிந்திச்சா இந்த வேலையை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நிறைய ஐடியா வரும். இந்த ஐடியா தான் க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டி தான் நம்மளை இன்னும் மெருகேற்ற செய்யும். அடுத்தது ஷின்ரின் யோக்கு. ஷின்ரின் யோக்குவை பற்றி ஒரு நீண்ட வீடியோவே நம்ம பேசியிருக்கோம். ஷின்ரின் யோக்கு அப்படின்னா காட்டில் சுற்றி திரிகிறது. காட்டுக்கு அடிக்கடி போகணும். காட்டுக்கு போகிறது அப்படின்னா உவமைக்காக சொல்ல, உண்மையாகவே மரங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதிக்கு அப்பப்போ நம்ம போகணும். அங்கே போகும்போது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது குறையுது. ஒரு காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி 35% வரைக்கும் அதிகரிக்கும். அதுவே உங்களோட ஆயுளையும் நீட்டக்கூடும். இதோடு நிறுத்தாமல் கடைசியாக நிறைய பணம் சார் தத்துவங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதை ஒழுங்காக பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அவங்க 3 முக்கியமான பணம் சார் தத்துவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் தத்துவம் மொட்டை நாய். மொட்டை நாய் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நான் வீணடிக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், கின்சுகி அப்படின்னு. உடைஞ்சு போன பாத்திரமாக வேணா இருக்கட்டும், அதை நான் வீணடிக்க மாட்டேன்.
அதை என்னால் பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். அவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக எனக்கு தேவையா அப்படின்னு 1000 தடவை கேட்பாங்க. ஆனால் ஒரு பொருளை வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருள் வேணாம் அப்படின்னு தூக்கி போடவே மாட்டாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு பொருளுக்காக நான் எவ்வளவு உழைப்பை கொடுத்துருக்கேன், எவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்றத பொறுத்து அதோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே மதிப்பில்லாத நேரம், மதிப்பில்லாத ஒரு உழைப்புன்றது கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் மட்டும் இது மதிப்பில்லாத தூக்கி போட்டுடலான்னு தோணும்? என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நான் வேணான்னு தூக்கி போடவே மாட்டேன். உண்மையாக எனக்கு பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூட அதை யாருக்காவது தானமாக கொடுக்கலாமான்னு யோசிப்பேனே தவிர இது பயன்படாத விஷயம் அப்படின்னு சொல்லவும் மாட்டேன், தூக்கி போடவும் மாட்டேன். அடுத்தது ஃபுடோசான். ஃபுடோசான்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெரிய எதிர்பார்ப்பை நான் வைக்கவே மாட்டேன். ஒரே வாரத்தில் டபுள் ஆகிடும், மாதம் 20% வட்டி கிடைக்கும் அப்படின்னு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எது வந்தாலும் அது வேணான்னு தூக்கி போடுவேன். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட காலத்துக்கு வளரக்கூடிய சின்ன சின்ன முதலீடில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரியோ இல்லை ஒரு கோல்டு ஃபண்டு மாதிரியோ எனக்கு நல்லா புரியக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே நேரத்தில் பெரிய ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். கடைசியாக கெக்கைபோவை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நான் என்ன செலவு செய்ய போகிறேன் அப்படின்ற திட்டத்தை தீட்டணும், ஒரு பட்ஜெட்டை எழுதணும். ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய செலவை என்னன்னு எழுதி வைக்கணும். ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்ச செலவை திரும்ப நானே ரிவ்யூ பண்ணணும். எந்த செலவெல்லாம் குறைச்சிருக்கலாம், எந்த செலவை நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணதுனால அடுத்த வாரத்தில் எப்படி அந்த செலவை கட்டுப்படுத்த முடியும், எப்படி இறுக்கி பிடிக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து திட்டம் தீட்டணும். எனக்கு வரக்கூடிய பணத்தை ட்ராக் பண்ணணும், நான் செலவு செய்யக்கூடியதை ட்ராக் பண்ணணும், நான் செலவு செய்யறதுக்கான திட்டத்தை தீட்டணும். இது இல்லாமல் ஒரு குடும்பன்றது நடக்கவே கூடாது. குடும்பத்தோட முக்கியமான ஒரு புத்தகம் இந்த கெக்கைபோன்ற புத்தகம். இது இல்லாத குடும்பம் அப்படின்றது அங்கே கிடையாது. ஒவ்வொரு நபரும் பணத்தை அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒன்றா சேரும்போது தான் அவங்க ரொம்ப சந்தோஷமான மனிதர்களாக இருக்காங்க. சந்தோஷமான மனிதர்களாக இருக்கிறதுனால தான் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. 100 வயசு வரைக்கும் உயிர் வாழணும்னு இந்த வீடியோவில் பல தடவை சொல்லும் போது நீங்கள் உடனடியாக கமெண்ட் செக்ஷனில் ஒன்று சொல்லிவிடுவீங்க, நான் 100 வயசுக்கெலாம் வாழ்ந்து என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னு. இங்கே 100 வயசு வாழ்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசலை. வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக பேசினேன். சந்தோஷமாக ஆர்வமாக வாழணும். ஒவ்வொரு நாளும் எப்படா விடியும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னா இப்போ நான் சொன்ன தத்துவங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். பல ஜாப்பனீஸ் தத்துவங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தத்துவத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஜாப்பனீஸ் தத்துவங்களை பற்றி பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அதில் இருக்கிற அனைத்து தத்துவங்களுமே இந்த வீடியோக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் ஒரு இக்கிகாயை அடையிறதுக்காக, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அடையிறதுக்காக அந்த தத்துவங்களை எப்படி பயன்படுத்தலான்ற வேறு ஒரு கோணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த புத்தகத்தோட சம்மரியை நம்ம முடிச்சுக்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.